தாவேக ஆட்சியை கவிழ்க்க திமுக அதிமுக கூட்டு சதி செய்து வருவதாகவும் இரு கட்சிகளும் இணைந்து ஆட்சி அமைக்க முயலுவதாகவும் அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜக தயவுடன் தாவேக ஆட்சியை கவிழ்க்க திமுக மற்றும் அதிமுக முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க மு.க.ஸ்டாலின் முயற்சிகள் எடுத்து வருவதாக குற்றம் சாட்டினார். திமுகவுடன் இணைய அதிமுக தலைமை முயற்சித்ததால் தான் அக்கட்சியினர் அடுத்தடுத்து விலகி தாவேகவில் இணைகின்றனர் என குறிப்பிட்டார். அமைச்சர் சரத்குமார் மீதான புகார் தொடர்பாக கட்சி தலைமை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கும் எனவும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். அதிமுகவும் திமுகவும் ஒன்றாக சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள். இதை நாங்கள் கடந்த ஒரு மாசமா சொல்லிட்டு வரோம். இவங்க என்ன செஞ்சாங்க, ரெண்டு பேரும் சூழ்ச்சியாக என்ன செஞ்சாங்க, இதை பின்னாடி இருந்து திட்டமிட்டு வகுத்தது யார்? பாரதிய ஜனதா கட்சி பின்னாடி இருந்து திட்டமிட்டு அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் திமுக மூன்று பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க மறைமுகமாக பாரதிய ஜனதா பின்னாடி இருந்து அதை ஆப்ரேட் பண்றாங்க நான் சொன்னோம். அதுதான் இன்னைக்கு ஐயா காதர் மைதீன் அவர்கள் வெளிப்படையாக இன்னைக்கு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அது சில நிமிடங்கள் பார்க்க முடிஞ்சுது. அதனாலதான் அவங்க கூட்டணி கட்சியிலேருந்து அவ்வளவு பேர் இன்னைக்கு வெளியே வந்ததுக்கான முக்கிய காரணம் இதான். நாங்கள் ஒரு மாசம் சொல்லிட்டு வரோம். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து இப்பவும் அந்த முயற்சியை எப்படியாவது ஆட்சி அமைக்கின்ற முயற்சியை இப்பவும் செஞ்சுட்டு வராங்கன்றதான் எங்களுக்கு தகவல். அவங்க எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்காங்க.